பற்ற வேண்டும். நல்ல செய்திகளாக இருந்தாலும் சரி, நல்ல நகைச்சுவைகளாக இருந்தாலும் சரி. அவர் இறந்த உடனே நான் எழுதுந்த அருணாச்சலம், விண்ணில் பறந்திட்ட போதும் மண்ணில் மறைந்திட்ட போதும் உன்னை மறந்திடுமா உலகம், உன்னை மறந்திடுமா உலகம், உன்னை மறந்திடுமா. விண்ணில் பறந்திட்ட போதும் மண்ணில் மறைந்திட்ட போதும் உன்னை மறந்திடுமா உலகம், உன்னை மறந்திடுமா உலகம், உன்னை மறந்திடுமா. உலகம் உன்னை போற்றும் இளைஞர் கையில் மாற்றும் உன்னை மறந்திடுமா உலகம், உன்னை மறந்திடுமா உலகம், உன்னை மறந்திடுமா. விண்ணில் பறந்திட்ட போதும் மண்ணில் மறைந்திட்ட போதும் உன்னை மறந்திடுமா உலகம், உன்னை மறந்திடுமா. ஏவுகணைகளை நீயும் விண்ணில் செலுத்தினாய், விண்ணில் செலுத்தினாய். உலகம் போற்றவே நீயும் வாழ்ந்து உயர்ந்திட்டாய், வாழ்ந்து உயர்ந்திட்டாய். இந்தியாவை வல்லரசாய் நீயும் மாற்றினாய், வீடும் நாடும் உன்னை போற்ற வாழ்ந்து காட்டினாய். இந்தியாவை வல்லரசாய் நீயும் மாற்றினாய், நாடும் வீடும் உன்னை போற்ற வாழ்ந்து காட்டினாய். உன்னை நினைத்தே வாடும் பாரதத்தின் ஏடும் உன்னை மறந்திடுமா உலகம், உன்னை மறந்திடுமா உலகம், உன்னை மறந்திடுமா. விண்ணில் பறந்திட்ட போதும் மண்ணில் மறைந்திட்ட போதும் உன்னை மறந்திடுமா உலகம், உன்னை மறந்திடுமா உலகம், உன்னை மறந்திடுமா உலகம், உன்னை மறந்திடுமா. அவர் என்ன பண்ணாரு விண்ணில் மண்ணில் இல்லையா, அந்த அது எழுதணும், ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த இசை அது பொருள் மாணவர்களுக்கு கொடுக்கணும். சார் நான் கூட எழுதுவோம் சார் பாட்டு. அன்றைக்கி தமிழ் டீச்சர் நான் கிளாஸில் நடத்தினே இருக்கிறாங்க. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்றவர் அவரை கூத்தாட்டு வானாகி நின்றாய் என்று சொல்லி வாழ்த்துவனே. இறை வாழ்த்து பாடல் இல்லையா, மாணிக்க வாசகர் எழுதின பாடல். இறைவா நீ இப்படியெல்லாம் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய் என்று. சரி, இப்படியே எத்தனை நாளைக்கு தான் நடத்தின்னு இருக்கணும்னு தமிழ் டீச்சர் அழகாக ஒரு மெட்டு இல்லையா போட்டாங்க. போட்டுட்டு அந்த 6வது குழந்தைங்களுக்கு அப்படி நடத்தினா நல்லையா இருக்கும். இப்போது ஸ்கூல் திறந்தப்போ சில பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா டீச்சர் நடனமாடி மாணவர்களை வரவேற்றார் போடுறாங்க யூடியூப்பில். நாங்கள் ஆடுறதுக்கு ரைட்டு தான், ஆனால் நீங்கள் பின்னாடி எதுவும் சொல்லக்கூடாது. இந்த வானாகி பாட்டு என்ன பண்ணாங்க, டீச்சர் ஒரு இசை போட்டு வகுப்பில் பாடினாங்க. ஏன்னா இசை தான் இப்போ நல்லா இருக்கும். இசை போட்டாங்க. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி, உண்மையுமாய் இன்மையுமாய் போனாகி யான் எனது என்றவர் அவரை கூத்தாட்டுவானாகி நின்றாய் என் சொல்லி வாழ்த்துவனே. அருமையாக பாடினாங்க. எல்லாம் தமிழ் டீச்சரே பார்த்துன்னு இருக்கிறாங்க. குழந்தைங்க இசை 2 முறை பாடினாங்க. குழந்தைங்க அற்புதமாக எழுந்து கற்றுக்குச்சிங்க பாட்டு. மக்களா இந்த பாட்டு நான் என்ன மெட்டு போட்டேன், அந்த பாப்பா அப்படியே திருநீர் அணிந்து கொண்டு ருத்ராட்ச கொட்டை போட்டுக்கொண்டு ஒரு தெய்வீக குடும்பத்திலிருந்து வந்த குழந்தை. சஷ்டியை நோக்க சரவண பவனா சித்தரும் உதரும் செங்கதிர் வேளா. அருமை அருமை அருமை. அந்த இசையை தான் போட்டேன். இறைவன் பாடலுக்கு இறையே போட்டேன். நல்லா கற்றுக்கிறீங்க, அழகாக எழுதி காமிக்கிறீங்க. ரவி எழுந்தான் சார், டீச்சர் எனக்கு கூட அந்த மெட்டு தெரியும் இசையை தெரியும். சொல்றா கண்ணு சொல்றா கண்ணு. அவன் சொன்னான் பாரியா, 18 வயசு இளமொட்டு மனசு என்ன டீச்சர் நாம் சொன்ன இசை மெட்டு தப்பா? கரெக்டுங்க, அவனுடைய சிந்தனை. குழந்தைகள் எல்லாருமே ஒரே மாதிரியான கையெழுத்து இல்லை, ஒரே நிறம் அல்ல, ஒரே உயரம் அல்ல, ஒரே பழக்கம் அல்ல. அப்படி வித்தியாசப்படக்கூடாது என்பதுதான் அரசாங்கத்திலே உயர்வு தாழ்வு வரக்கூடாது என்ற சீர் உடையை கொண்டிருக்கிறார்கள். கலர் ட்ரெஸ் போட்டுனோடானா எங்கள் அப்பா டெப்டி கலெக்டர் 2000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாரு. அவன் பார்த்தா லூயிஸ் பிலிப் போட்டு வரான், பார்க் அவனி போட்டு. இந்த யூனிஃபார்மில் தான் வரணும். ஆசிரியர்களை மதிக்க வேண்டும். அப்துல் கலாம் உலகம் போட்டுக்கின்ற விஞ்ஞானியாக இருந்தார். அடுத்தது ஜனாதிபதியாக மாறினார். ஜனாதிபதி பதவி ஏற்ற உடனே வீட்டிற்கு சென்றார். ஃப்ளைட்டில் போகிறாரு, அங்கே திருச்சியில் இறங்குறாரு, கார் நிற்குது, போலீஸ் பாதுகாப்பு, மிலிட்ரி பாதுகாப்பு, ஊருக்கு போகிறார்.
ஊருக்கு போன உடனே அவங்க சகோதரன் ஆரத்தி எடுத்து வச்சு நின்று இருக்காங்க. ஐயோ, விஞ்ஞானி மட்டுமல்ல, இந்த இந்தியாவையே காப்பாற்றக்கூடிய ஜனாதிபதியாக இருக்கிறானே நம்முடைய சகோதரன் மகன் என்று ஊர்ல இருக்கிறாங்க. ராமேஸ்வரம் பேக்கரும்பு என்கின்ற கிராமத்திலே. அன்பு குழந்தைகளே, கார் போகுது. பிஏ சொல்றார், சார் உங்க ஊர் வந்துச்சு, தெரு வந்துச்சு, உங்க அண்ணன் நிக்கிறார், அக்கா நிக்கிறாங்க, ஜனெல்லாம் நிக்குது சார், ஆரத்தி எடுத்துன்னு அப்படி மஞ்சள் கலக்கி வச்சது. அவர்களை அப்புறம் வந்து பார்த்து கொள்ளலாம், பக்கத்து கிராமத்துக்கு போங்கள் என்று டிரைவரானு சொல்றார் கலாம் அவர். போலீஸ் பாதுகாப்பு, 10 காரு, மிலிட்டரி போறார். பக்கத்து கிராமத்திற்கு கார் போகிறது. அன்பு குழந்தைகளே, ஒரு தெருவிலே போகுது. அந்த தெருவினுடைய நடுவிலே அந்த காரை நிறுத்து சொல்றாரு. அந்த காரு நிற்குது. இறங்குறாரு, கோட் ஷூட் போட்டுன்னு அப்படியே இப்படி இருக்குது. இறங்கி போனாக்கா ஒரு பெரிய பழைய பழைய ஓடு வீடு, அப்படியே ஒரு ஓடெல்லாம் உடைஞ்சி இருக்கிறது. மழை பெஞ்சா மழை ஒழுவும். அந்த வீட்டினுள் நுழைய முயல்கிறார் அப்துல் கலாம். அன்பு குழந்தைகளை பார்க்கணும். போலீஸோட, சார் இந்த ஓடெல்லாம் உடைஞ்சு போய் சார், உள்ள போகாதீங்க சார், ப்ளீஸ் சார், மேலே கல்ல விழுந்துரு. பார்த்தாலும் ஒன்றும் உடையாதியா, அம்மனு இரு, நீங்கள்லாம் இங்கேயே இருங்க. உள்ளே செல்லுகிறார். அன்பு குழந்தைகளே, உள்ளே செல்லுகின்ற போது ஒரு மர நாற்காலியிலே 95 வயது நிரம்பிய ஒருவர் இடுப்பிலே ஒரு துணியை கட்டி கொண்டு மேலே ஒரு துண்டை போட்டுக்கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார். கலாம் அருகிலே சென்று, ஐயா ஐயா, நன்றாக இருக்கிறீர்களா? உன்னுடைய மாணவன் அப்துல் கலாம் வந்திருக்கிறேன். நான் படிக்கும் போது ஆரம்ப கல்வியிலேயே எனக்காக நிறைய உதவிகள் எனக்கு கற்றுக் கொடுத்து என்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி இருக்கிறீர்களே. இந்த தொடக்க கல்விதான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, நீங்கள் ஆரம்பத்திலே எனக்கு நீ எதிர்காலத்தில் இப்படி வருவாய் என்று என்னை ஊக்கப்படுத்தி இருக்கிறாய். இப்பொழுது நான் விஞ்ஞானி மட்டுமல்ல, ஒரு ஜனாதிபதியாக உன்னுடைய மாணவன் வந்திருக்கிறேன், என்னை ஆசீர்வதிகள் என்று அப்துல் கலாம் அந்த பெரியவருடைய காலிலே விழுந்தார். அவர்தான் ஆரம்ப கல்வியிலே கற்றுக் கொடுத்த ஆசான் ஆசான் ஆசான். நாங்க இப்ப கூட எங்க வாத்தியாரை பார்த்த கால உயரமே. செய்யாருக்கு போனோம்னா எனக்கு +2ல ஜுவாலஜி வாத்தியார் NRS சங்கரலிங்கம். தேசூர்ல, நான் மழையூர், நான் தேசூர்ல இருந்து 7 கிலோமீட்டர் நடந்தே போனேன். அங்க எனக்கு அவர் தான் ஃபர்ஸ்ட் ஜுவாலஜி. இப்போ போனோம்னா கூட அவர் என்ன பண்ணும், இதை செய்யார் ஐயாவுக்கு தெரியும், செய்யார் பாய்ஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகிருக்கிறார். வா தமிழ்னு வாரு, ஐயா ஒரு அடி அடிங்க, முதுவை திருவி காமிப்பேன், அந்த முதுவில் ஒரு அடி அடிப்பார். நம்முடைய ஆசிரியர். ஒரு குளத்துல ஒருத்தன் மீன் பிடிச்சிட்டே இருந்தான். அவன் வளர்க்கறது மீன் தான். இன்னைக்கு 5 மீன் பிடிக்கணும்னா எதாவது பார்க்கறானோ அது தூண்டில வந்துடும். அவன் பார்க்கறதெல்லாம் தூண்டில வந்துடும். ஒரு மீன் மட்டும் எஸ்கேப் ஆகிட்டே இருக்குது. என்னாச்சு, ஒரு மீன் என்ன பண்ணுது, நம்மளை பிடிக்க போறான்னு கொடுக்கணும். அந்த மீன் பிடிக்கிறவனாண்ட போயிட்டு அவன் காலு கிட்ட போய் அது ஒளிஞ்சிக்குது. அவனுடைய சிந்தனை முழுக்க அங்கே எட்ட இருக்கிற மீனை பார்க்கறான். இந்த மீன் போச்சு இல்லையா, அவன் காலாண்ட போயிட்டு அழகா அந்த தண்ணியில லேசா அப்படியே கடிச்சிட்டே இருந்தான். அந்த அழுக்கெல்லாம் எடுக்கும் மீன். இப்போல்லாம் அக்கு பஞ்சர் மூலமாக காலெல்லாம் விடுறாங்க, மீன் எல்லாம் வந்து கொத்துது. அந்த மீன் அவன் காலாண்ட போயிடுச்சு. அது இது போலவே தொடர்ந்து அவன் எப்பெல்லாம் பிடிக்க வரானோ அப்போல்லாம் அந்த மீன் என்ன பண்ணும், அவன் காலாண்ட போயிடும். அதை போயிட்டு லேசாக அவனுக்கு அப்படியே ஒரு அழுக்கெல்லாம் எடுக்கும், ஒரு சிலுமிசு மாதிரி பண்ணும், கூச்சமாக இருக்கும். அவன் ஒரு மகிழ்ச்சியாக இருப்பான், அதை மறந்துடுவான். அன்பு குழந்தைகளே, தான் பிடிபடக்கூடாது, எண்ணெயிலே வறுத்து விடக்கூடாது, தான் உயிர் விடக்கூடாது என்ற அந்த மீன் அவனுடைய காலடியிலே சென்று 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 தப்பித்துக் கொள்ளுகிறதோ, அதுபோலவே நாம் நம்முடைய கடவுளின் காலடியை சதா நினைத்து கொண்டு வணங்கினோம் என்று சொன்னால், நான் பேர் இடர்களில் இருந்து நாம் எல்லாம் பிழைக்கப்படுவோம், தப்பித்துக் கொள்வோம் என்பது நம்முடைய இறைவனுடைய அன்பு. அந்த அளவிலே அப்பா இல்லையா, அம்மாவை பற்றி பாடினார் இல்ல, அப்பா அதற்கு மேல்
அப்படின்றவங்களாம் கை தூக்கு பார்க்கலாம். இல்லை கொஞ்சம் பேர் தான் பாய்ஸ், ஹையர் செகண்டரி பாய்ஸ் தூக்கல. சீக்கிரம் முடியாயோ, எங்கள் குழந்தைங்க அருமையாக இருக்குது, வெரி குட், மகிழ்ச்சி, கை விடுமா. 80% 5 மணி வரையிலும் நடத்தலான்னு, ஒரு 20% சீக்கிரம் முடியாது. ஏன்னா ஹையர் செகண்டரி அவங்க சார் நாங்கள் உட்காந்துக்கிறது எங்களுக்கு தான் தெரியும், சரியா? ஆனால் அதே நீ இருக்கிறிய ஓலை கொட்டாயா பத்தியா சிரிக்கிறானுங்க. சரி, அவங்க பல்ஸ் எனக்கு தெரியும், அவங்க பல்ஸ் எனக்கு தெரியும், அவனை பற்றி தான் சொல்கிறேன். அன்பு குழந்தைகளே, அப்பா 5000 ரூபாய் கடன்பட்டு திருப்பதிக்கு போறாரு. அப்பா அம்மா பையன் +2 பரீட்சை எழுதிட்டான், வேண்டிக்கினாங்க திருப்பதி வரணும். போனாங்க, திருப்பதி போனா 8ஆம் நம்பர் குடோன்ல டிக்கெட் டோக்கன்லாம் வாங்கின்னு அடைச்சி வச்சுட்டாங்க. 3 மணி நேரம் கழிச்சு ஐயா திறந்து விடுறாங்க. திறந்து விட்டாங்க, எல்லாம் போறோம். ஏலகுண்டலவாடா, வெங்கட்ரமணா, கோவிந்தா கோவிந்தா ஓடுறான், நடையில ஓடினே இருக்காங்க. அப்பா அம்மா வேண்டாங்க, இறைவா வெங்கடேஷ் பெருமாளே, உன்னை எப்போ நான் மூலஸ்தானத்தில் பார்ப்பேன், உன்னை பார்த்த உடனே இருக்கார எடுத்து கும்பிடணும், என் பையன் நிறைய மார்க் வாங்கணும். கூட போனான் பாரு சுரேஷ், அவன் இப்படியும் அப்படியே வேடிக்கை பார்த்தான். குழந்தைகளே, செவுத்துல எழுதி வச்சிருந்தது ஜெயந்தி ஐ லவ் யூன்னு எழுதி வச்சிருந்தான். இதை பார்த்துட்டாயா அவன், பார்த்துட்டு பெருமாளை நினைக்கிறத நிறுத்திட்டான். அப்பா அம்மா 5000 ரூபாய் கடன் வாங்கிட்டு திருப்பதி போனாங்க, அவங்க பெருமாளையே நினைச்சிட்டு போறாங்க. அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? ஜெயந்தி ஐ லவ் யூ. பெருமாள் ஜெயந்தி லவ் காப்பாத்தினாரா, ஒன்று சேர்த்தாரா? ஜெயந்தி லவ் என்னாச்சு, பெருமாள் லவ் என்னாச்சு? என்ன சார் நீங்கள் படிக்கிற இடத்துல லவ் எல்லாம் பேச, கான்சன்ட்ரேஷன். நீங்கள் போனது பெருமாளை கும்பிடும், உன்னை கான்சன்ட்ரேஷன் ஜெயந்தி எழுதி போட்டோம். இதையே நினச்சினே போகிறான். பெருமாளே இவங்க காதலை சேர்த்து வைக்கணும்னு நினச்சினே போகிறான். மூலஸ்தானம் வந்துடுச்சு, பெருமாளை பார்க்கல. அப்பா அம்மா பெருமாளை பார்த்தாங்க, இந்த பையன் அதே நினச்சின்னு இருந்தான். அங்கே கிட்ட போன உடனே அந்த பொம்பளை ஜரிகண்டி இழுத்து விட்டுருச்சான். பெருமாளே பார்க்கலையா? எதுக்கு போன, எதுக்கு கடன் வாங்கினான்? அப்பா அம்மா என்ன நினைச்சாங்க? இல்லையே இல்லையே இல்லையா? நம்முடைய கான்சன்ட்ரேஷன் போச்சு. அந்த கான்சன்ட்ரேஷனுக்கு தான் இதை நம்ம சொல்றோம். எங்க பொண்ணுங்க தெரியுமா, நெத்தியில பொட்டு இல்லாம கூட இருந்துருவாங்க, ஆனா செல்லுல நெட் இல்லாம இருக்க மாட்டாங்க, இல்லையா? அந்த செல்போன் இப்பொழுது எப்படி இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா நீங்கள் எல்லாம் எப்படி நல்ல மாணவர்கள். தலைமை ஆசிரியர் வந்த உடனே சொன்னார் 100% நல்ல ஆசிரியர் பெருமக்கள் இருந்து கொண்டிருக்கிறார், நல்ல பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் செல்போன் உங்களிடத்திலே, செல்போனை பார்த்தீங்களா? படிக்கின்ற பையங்கையில் படிக்கத்தான் சொன்னா படத்தை தான் பார்த்து பாழாகி போகுதுங்க, பசங்க பாழாகி போகுதுங்க. பெருசு முதல் சிறுசு வரை செல்முகத்தில் முடிக்குதுங்க, வாட்ஸ்அப்பை பார்க்குதுங்க, அதுல யூடியூப் ஓப்பன் பண்ணி டிக்டாக்க பார்த்து லைக் பண்ணி அனுப்பி வெயிலாதான் போகுதுங்க, பரிசு வெயிலாதான் போகுதுங்க. செல்போனை பார்த்தீங்களா? படிக்கின்ற பையங்கையில் படிக்கத்தான் சொன்னா படத்தை தான் பார்த்து பாழாகி போகுதுங்க, பசங்க பாழாகி போகுதுங்க. லேப்டாப்பை வாங்கி படிக்கத்தான் சொன்னா படிக்கத்தான் இல்ல, படம் தானே பார்த்து ஆபாச படங்கள் அதிலே தான் இருக்கு, அதை பார்த்து பசங்க பாழாகி போகுது. டவுன்லோடு பண்ணி காசெல்லாம் கரியாக்குது, அப்ப காசெல்லாம் கரியாக்குது. கேமு தாடுதுங்க, உடனே செல்ஃபியை எடுக்குதுங்க, ஃபேஸ்புக்கை பார்த்து ப்ளூடூத் இணைப்பில் வாழ்க்கையை தொலைக்குதுங்க, அவங்க வாழ்க்கையை தொலைக்குதுங்க. செல்போனை பார்த்தீங்களா? படிக்கின்ற பையங்கையில் படிக்கத்தான் சொன்னா படத்தைத்தான் பார்த்து பாழாகி போகுதுங்க, பசங்க பாழாகி போகுதுங்க. தானானே தானே நன்னே தன்னே, தானானே தானே நன்னே தன்னானே தானே, தானானே தானே தானானே தானே நன்னே, தானே தானானே தானே நன்னே. என்ன ஒருத்தன் திட்டினேங்கிறான், சார் பாட்டு எழுதுனீங்க ரைட் சார், அது என்ன படிக்கின்ற பையன் கையில் போட்டீங்க, படிக்கின்ற பொண்ணு கையில் போட வேண்டியதுன்னு. தம்பி டே, பாட்டு எழுதுன வரிசை அது பல்லவி அனுபல்லவி செட் ஆச்சு, ஏது இல்லையா? இப்பொழுது
அடுத்த ஒரு தமிழ் மொழி பாட்டு. அடடா பச்சா அவரு ரொம்ப அற்புதமான மாதாவை பத்தி பாடினாரு இல்லையா? மாதா பிதா. அடுத்தது யாரு? வெரி குட், வராரு இப்போ குரு. அதுக்கு அடுத்தது தான் தெய்வம். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். ஐயா ஏற்கனவே சொல்லிட்டாரு அப்துல் கலாம் தன்னுடைய ஆசானை எப்படிலாம் வணங்கினாருன்னு. நாமளும் வாழ்க்கையில எந்த ஒரு மனிதனும் எவன் ஒருவன் தாய் தந்தை ஆசிரியர் வணங்குறானோ அவன் வாழ்க்கையில ரொம்ப உயரத்துக்கு போவான். அது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. அப்படிப்பட்ட ஆசிரியருக்காக ஒரு பாடல். தம்பி, சுடர் ஊட்டி அறிவு சுடர் ஏற்றி வலிமை சக்தியாய் வாழும் ஆசிரியர்கள், வாழும் ஆசிரியர்கள். அழகு தமிழ் ஊட்டி அறிவு சுடர் ஏற்றி வலிமை சக்தியாய் வாழும் ஆசிரியர்கள், வாழும் ஆசிரியர்கள். தாயும் தந்தை அடுத்து தாங்கி நம்மை பிடித்து படிக்க சொன்னவர், பரிவாய் பார்த்து கொண்டவர், பரிவாய் பார்த்து கொண்டவர். அழகு தமிழ் ஊட்டி அறிவு சுடர் ஏற்றி வலிமை சக்தியாய் வாழும் ஆசிரியர்கள், வாழும் ஆசிரியர்கள். கனிவு செய்தவர் கல்வி கண்ணை திறந்தவர், கண்ணை திறந்தவர். கலை இலக்கியம் நமக்கு கற்று தந்தவர், கற்று தந்தவர். அப்துல் கலாம் போன்ற ஆற்றல் நிறைந்த மனிதரை அணுவிஞ்ஞானியாக்கி நாட்டில் அழகு பார்த்தவர். அப்துல் கலாம் போன்ற ஆற்றல் மனிதர் நிறைந்தரை அணுவிஞ்ஞானியாக்கி நாட்டில் அழகு பார்த்தவர். முதல் குடிமகனாக தொழிலதிபருமாக ஆசிரியர்கள் துணையே மிகவும் பெரியது, அவர்கள் மேன்மை அறியது. அழகு தமிழ் ஊட்டி அறிவு சுடர் ஏற்றி வலிமை சக்தியாய் வாழும் ஆசிரியர்கள், வாழும் ஆசிரியர்கள். போகும் பாதையின் வெளிச்சம் ஆசிரியர்கள், ஆசிரியர்கள். பொறுமை அமைதியை நமக்கு சொன்ன அறிஞர்கள், சொன்ன அறிஞர்கள். நல்லொழுக்கம் நாவடக்கம் நாகரீகத்தை நமக்களிக்க நன்றி மிகுந்த ஆசிரியர்கள். நல்லொழுக்கம் நாவடக்கம் நாகரீகத்தை நமக்களிக்க நன்றி மிகுந்த ஆசிரியர்கள். அவர்கள் நினைவை நாமும் ஆயுள் வரை போட்ட ஆசிரியர்கள் தினமே உதயமானதே, இங்கே உதயமானதே. அழகு தமிழ் ஊட்டி அறிவு சுடர் ஏற்றி வலிமை சக்தியாய் வாழும் ஆசிரியர்கள், வாழும் ஆசிரியர்கள். அருமை அருமை, அற்புதம். ஒரு ஆசிரியரை எப்படி போற்ற வேண்டும் என்கின்ற நிலையிலே அந்த பாடல் அமைந்தது. மீண்டும் அவருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லி ஆக வேண்டும். அன்பு குழந்தைகளே, நல்ல பள்ளியினுடைய சூழல் மிக சிறப்பான ஒன்று இல்லையா? ஏன் இதன் அந்த நாங்களெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கருத்துக்களை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னா, குழந்தைங்க இன்னைக்கு ஒருத்தர் பார்க்குறேன், ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு 12 மணிக்கு போகிறேன். அந்த கிராமத்தில் ரோட்டு ஓரமே உட்காந்துன்னு விளையாடுன்னு இருக்கிறான். விளையாடுறான், என்ன சொல்கிறானா, டே புறா புறா வெட்டுறா வெட்டுறா, டே அவனை சாவட்றா டே என்ன சாவடிக்காரா. இவனுக்கு ஒரே பயம், வண்டி நிறுத்திட்டு இன்னும் இந்த ராத்திரியில் இவனுங்க சாவடிக்காத என்ன அடிக்காரன்னு பார்த்தாக்கா கேம் விளையாடுன்னு இருக்கிறானுங்க சார். இப்படி அதாவது சாப்பிட சொன்னால் கூட சொல்ல மறக்கக்கூடாது. சரி வந்து படுத்துன்னு பெட்ஷீட் இழுத்து போத்தின்னு இருக்கிறான். அப்போ கூட பார்த்தா கேம் விளையாடுன்னு இருக்கிறான். கவிஞன் அழகாக சொன்னான், போர்வைக்குள் எரியும் செல்போன் வெளிச்சத்தால், போர்வைக்குள் எரியும் செல்போன் வெளிச்சத்தால் சில குடும்பங்கள் இருளிலே மூழ்கி கிடக்கின்றன என்று எழுதணும். இல்லை கை தட்டலாம் இல்லை இல்லை. அதோ ஒரு தம்பி கண்ணாடி போட்டுன்னுறான். அவன் போன மாதம் என்ன பண்ணான், அவங்க பெரியப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு, ஹலோ பெரியப்பா நல்லா இருக்கிறியா? பெரியப்பா நீ வாட்ஸ்அப்லையா இருக்கிறியா? இல்லைடா நான் தேனாம்பேட்டில் இருக்கிறேன்டா நான் மெட்ராஸில். ஏன்னா தெரியல அவர்
இந்த நிலையில் அதுக்கு ஒருத்தர் செல்போன் கவிதை எழுதலாம் சார், ஒரு கவிதை எழுதலாம், செல்லை பற்றி கவிதை எழுதலாம், செல் கவிதை. இந்த +2 பிள்ளைங்க பாரா என்ன எழுதலாம் அப்படின்னா, அன்பே நீயும் நானும் ஒரே செல்லில் டியூவல் சிம் மாதிரி ஒன்றாய் இருக்கலாம். நீ மிஸ்டு கால் கொடுத்தால் நான் ரீசார்ஜ் செய்து விடுவேன். வா வாட்ஸ்அப்பில் வாழ்க்கை நடத்தலாம். உன் ஒரு மிஸ்டு காலில் நான் ஒரு நாள் முழுவதும் பேசுவேன். ரீசார்ஜ் என்ன ஆனது என்று கேட்டால் அம்மா அப்பாவிடம் பேசி தீர்ந்தது என்பாய். உன் மிஸ்டு காலை என் மிஸ்ஸஸ் காலாய் நினைத்தேன். உன்னுடன் பேச பலமுறை முயற்சித்தேன். பிறகுதான் தெரிந்தது நீ வேறு ஒருவனுடன் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளாய் என்று. எப்படி கவிதை எழுதுறான்னு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த பாப்பா சொல், சார் நீங்கள் தானே எழுதுனீங்க, எங்கள் மேலே பழி போடுறீங்க இல்லையா? உழைக்கின்ற அப்பாவை பற்றி பாடினார், அம்மாவை பற்றி பாடினார். இல்லை, உண்மையிலே நாங்கள் எல்லாம் பெற்றோர்களை இழந்திருக்கிறோம். இப்போதான் தெரியுது, அவர்கள் இல்லாத போதுதான் அவருடைய அருமை எங்களுக்கு தெரியுது. உங்களை எது கெடுக்கிறது என்று நாம் பார்க்கணும். நல்லா தான் இருந்தோம், அவனை மாதிரியே ட்ரெஸ் பண்ணணும், அந்த ஹீரோ மாதிரியே இருக்கணும். நாங்கள் இருந்த காலம் வேற. அன்றைக்கி நாடெல்லாம் நான் சும்மா தான் இருந்தது. இந்த சினிமா நாகரிகம் இருக்குது, அதுதான் வந்து கெடுக்குது நம்மளை. அது பிரகாரம் ட்ரெஸ் தயவு செய்து பண்ண. இந்த சின்ன வயசில் அழகாக முடி வச்சு நல்லா தலைவாரி பொட்டு வச்சு நான் மங்களமாக வாங்க. இந்த கோயில் பார்த்த உடனே நான் வந்த உடனே அங்கேயே உட்காந்துட்டேன். நான் ஏற்கனவே கோழம் வந்தல ஒரு ஆண்டு பணி புரிந்திருக்கிறேன், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆனால் சினிமா அவன் வந்து பணம் கோடி கோடியாக வாங்கிக்கின்னு அழற மாதிரி நடிக்கிறான். அதை பார்த்துட்டு நம்ம ஆளுங்க மூக்கு செல்லி சிந்தி போகிறது. சீரியல் டிவி பார்க்குது ஒரு பெரியமா, சாயந்தரம் 6 மணிக்கு தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு போய் உட்காந்துச்சு பாரு சீரியலில். மறந்துட்டு தொடப்ப கட்டி வைக்கிறது கையிலே வச்சுக்கிச்சு. சீரியல் பார்த்துனே இருக்குது. அந்த வெளில வந்தான்னா தொடப்ப கட்டி காமிக்குது எங்கள் டிவிக்கு முன்னாடி. அவனுக்கு தொடப்ப கட்டியாலே அடிக்குது. நியாயமா இது? அப்போதான் சரி பண்ணுது அடியை. எப்படி நாம் அதுக்கு அடிமையாகக்கூடாது. நாம தான் ஹீரோ, நம்ம அப்பா அம்மா தான் ஹீரோ. நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், சினிமா நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், சினிமா நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். காலையில எழுந்திருச்சு கலப்ப மாட்டை ஓட்டிக்கிட்டு காடு வயல் போனதெல்லாம் அப்போ. காலையில எழுந்திருச்சு கலப்ப மாட்டை ஓட்டிக்கிட்டு காடு வயல் போனதெல்லாம் அப்போ. இப்போ காலையில எழுந்திருச்சு காப்பி தண்ணி குடிச்சு போட்டு கட்சி பேசி பேசுறாங்க. இப்போ காலையில எழுந்திருச்சு காப்பி தண்ணி குடிச்சு போட்டு கட்சி பேசி பேசுறாங்க. இப்போ நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், சினிமா நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். உண்ணுவது மண்ணு சட்டி, உறங்குவது தென்னந்தட்டி, விதவிதமா இருந்ததெல்லாம் அப்போ. உண்ணுவது மண்ணு சட்டி, உறங்குவது தென்னந்தட்டி, விதவிதமா இருந்ததெல்லாம் அப்போ. இப்போ உண்ணுவது பிரியாணி, உறங்குவது தலையாணி, விதவிதமா மாறி போச்சு. இப்போ உண்ணுவது பிரியாணி, உறங்குவது தலையாணி, விதவிதமா மாறி போச்சு. இப்போ விட்டு நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், சினிமா நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், சினிமா நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், சினிமா நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். அவளை மாதிரி இருக்கணும்னு இல்லை. போட்டு குழந்தைகளே, வெளியில் ஒரு நிகழ்வு இது நடக்குதுன்னா இங்கே இருக்கிற தலைமை ஆசிரியர்களுக்கு தெரியும். நாங்கள் ஊர்களில் பட்டிமன்றம் போகிறோம், நாளைக்கு கூட ஒரு நிகழ்வு இருக்கிறது. ஆனால் அது வேறு விஷயம், ஊரினுடைய பொது நிகழ்வு, அதுக்கெல்லாம் வேற. ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு ஏதாச்சும் ஒரு எப்போ பாரு வகுப்பு ஹோம் ஒர்க்கு இல்லை, ஒரு ரிலாக்ஸாக ஒரு 2 மணி நேரம் ஒரு மைண்டு அப்படியே ரெஃப்ரெஷ்ஷாக, இந்த நரம்புகள்லாம் மகிழ்ச்சியாக, ஹியூமர்னு சொல்லுவாங்க, சிரிக்கணும் நல்லா இல்லையா? அதுபோல் கொஞ்சம் இருந்தீங்கன்னா இந்த வாரம் பூரா நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். அப்படி இருக்கணும். ஆனால் அதெல்லாம் எல்லாவற்றையுமே நகைச்சுவை தான். நாங்கள் அதை தான் நகைச்சுவை எடுத்துக்கிறோம். ஒன்றும் இல்லை, நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். நிகழ்ச்சி போயிருந்து இப்போ லைனாக உட்காந்துருந்தோம். சார் ஒரு பையனாடை கொடுத்துட்டு நம்ம தேசாப்பா சார்கிட்ட எல்லாருக்கும் டீ கொடுத்துட்டு வாடாங்க. தபேலா மாஸ்டர், பேட மாஸ்டர், ஹெச்எம்கெல்லாம் கொடுத்தா நான் டீ சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தேசாப்பா என்ன பண்ணார், சரிங்க சார் நீங்கள் பால் சாப்பிடுங்க, ஒரு டம்ளரில் கொடுத்தாங்க. பால் கொண்டாஞ்சேன் சார், நாங்கள் சார் அப்படி டம்ளரில் வச்சுட்டு அப்படி நவந்தான். +2 பையன், பெரிய பையன் இல்லையா, அப்படி நவும் போது அப்படி டேபிளை தட்டிட்டான். தட்டிட்ட உடனே நான் என்ன பண்ணேன்,
டே பால் ஆடுகிறாங்க. இல்லை சார் பால் மாடுது சாருன்னாங்க. சொன்னான் பாரு எப்படி கரெக்ட். நான் பால் ஆடுதுன்னு சொன்னேன், டம்ளரில் பால் ஆடுதுன்னு சொன்னேன், அவன் பால் மாடுதுன்னு சொல்கிறான். அதுதான் குழந்தைங்களோட